ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, ஆண்டவர் பார்த்தீங்களா, ஒரு பர்வதத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு பர்வதத்திற்கு, பரிசுத்த பர்வதம், பர்வதம் என்றால் மலை. ஆண்டவர் பாருங்க, பரிசுத்த பர்வதத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறாராம்? உங்களை மகிழ பண்ணுவதற்காக. அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது மகிழ்ந்து களி கூறணும். அதுக்கு தான் ஆண்டவருடைய விருப்பம். என் சமூகத்தில் வருகிற என் பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறணும். தேவனை ஆராதிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். தேவனுடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூறுவது. அதற்குத்தான் தேவன் இந்த பர்வதத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், உங்களை மகிழ பண்ணுவதற்காக. இன்றைக்கு இந்த வந்திருக்கிற நீங்கள் யாவரும் ஒரு ஆவிக்குரிய மகிழ்ச்சியை களி கூறுதலோடு இந்த ஆராதனை முடிந்து செல்ல போகிறீங்க. ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணி அனுப்ப போகிறார். ஒருவேளை ஒரு கவலையோடு வந்திருக்கலாம், ஒரு பயத்தோடு வந்திருக்கலாம், ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், இதற்கு என்ன செய்ய அதற்கு என்ன செய்ய என்ற கலக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். எந்த ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு காரியம், அந்த கவலையோடு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் ஏன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்? உங்களை மகிழ பண்ணுவதற்காக, உங்களை சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்புவதற்காக. அதற்கு தான் இந்த பரிசுத்த பர்வதத்திற்கு தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்தில் ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். முதலாவது ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்து சொல்லும்போது, இது என்னுடைய வீடு, இந்த இடம், இந்த ஆலயம் இப்போ பிரதிஷ்டை பண்ணப்படுவது என்னுடைய வீடு, இது திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, ஹவுஸ் ஆஃப் காட் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய இடம் என்றால் என்னது? தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், தேவன் ஜனங்களை சந்திக்கிற ஒரு இடம், தேவன் ஜனங்களை சந்திக்க இறங்கி வருகிற ஒரு இடம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு வனாந்தரத்தில் படுத்திருக்கும் போது தேவ தரிசனத்தை பார்க்கிறார். கர்த்தர் அங்கே நின்று அவரோடு பேசுகிறார். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்த்த யாக்கோபு கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்டு காலையில் எழுந்தவுடனே சொல்லுகிறார், இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று பெயர் சூட்டுகிறார். அங்கே கர்த்தர் நின்று பேசின காரியத்தை யாக்கோபு கேட்டபடியால், அதை பார்த்தபடியால் இது தேவனுடைய வீடு என்று பெயர் வைக்கிறார். இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 22 அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே நான் வாசிக்கிற ஒரு காரியம், பவுல் அவர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவன் அவருக்கு தரிசனத்திலே தன்னை வெளிப்படுத்தின அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். நான் அங்கே கர்த்தரை தரிசித்தேன் என்பதாக எழுதுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே அவர் தேவனை தரிசித்தார். ஏசாயா 6 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் பொழுது ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிற தரிசனம். தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் அங்கே வீற்றிருக்கிறார் என்கிற காட்சியை அவர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வீடு, நாம் தேவனை தரிசிக்கிற ஒரு இடம், தேவன் தன் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த இடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த இடத்தில் நீங்கள் வரும்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை உணரவும், ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்பதை காணவும், தேவ தரிசனம், ஆண்டவர் இங்கே இருக்கிறார், நம்மை மகிழ பண்ண இந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை உணரவும். அதனால தான் நாம் இங்கே வரும்பொழுது தேவனுடைய வீட்டுக்கு நான் போகிறேன், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற இடத்திற்கு போகிறேன், இது தேவனுடைய வீடு என்று மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும். அதுக்கு தான் இந்த இடம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எங்களுடைய சர்ச்சு ஒன்று இருக்கிற, நீங்கள் நால்மாடிக்கு பார்க்கலாம், நியூ லைஃப் அந்த சிஎஸ்ஐ ஆலயம். அது பகலெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. அவங்க பகலெல்லாம் அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அங்கே ஒரு அந்த கோயில் குட்டி யாருன்னு வச்சுருக்கிறோம், அந்த சபை சர்ச் ஒர்க்கர், அவங்க தான் அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக பார்த்து கொள்ளுவாங்க, திறந்து வச்சுருப்பாங்க. ஒரு நாள் மாலை நேரம் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க அந்த ஆலயத்துக்கு வந்தாங்க மாலையில் ஜெபம் பண்ணுவதற்கு. யாருமே இல்லை, இப்போ ஆராதனைலாம் இல்லை, மாலையில் ஜெபம் பண்ணுவதற்கு வந்தார்கள். வந்துட்டு அவன் மகன், வாலிப பையன், அவன் இந்து குடும்பத்தை சார்ந்தவன், அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. சரி, அம்மா சர்ச்சுக்கு போகிறாங்க, போயிட்டு வரட்டும், அவங்க இயேசுவை தெரிந்து கொண்டாங்க, சரி என்று சொல்லி அமைதியாக இருந்து விட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, என்னை சர்ச் வரைக்கும் கூட்டிகிட்டு போ, நான் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு சொன்ன உடனே தாய்க்கு துணையாக அவன் வந்தான்.
வந்தவன் பாருங்கள் வெளியில் உட்காந்துட்டான், மண்டபத்தில் அந்த படியில் உட்காந்து செல்ஃபோனில் அவன் விளையாடி கொண்டு இருந்தான். அவன் திரும்பி பார்த்தா அவங்க அம்மா போய் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அந்த ஆலயத்தில் முழங்கால் படிட்டு அவங்க ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவன் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி பார்த்தா ஒரு ஆள் வந்து அவங்களோட பேசி கொண்டு இருக்கிறாங்க. வெள்ளை அங்கி தரித்த ஒருவர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஜெபெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த அம்மா வெளியே வந்துட்டு, மகனே ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன் போகலான்னு சொன்னபோது, அந்த பாஸ்டர் எங்கம்மா, அந்த போதகர் எங்கே, அந்த ஊழியக்காரர் அப்படின்னா, உள்ளே வந்து பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, யாரும் இல்லை தம்பி, நான் ஜோம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா. இல்லை, நான் பார்த்தேன், உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நின்று உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை பார்த்து கொண்டு இருந்தார், பேசி கொண்டு இருந்தார்னா நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி. யாரை பார்த்தேன், நீ யாருமே இல்லையே சர்ச்சுக்குள்ளே? இல்லை, நான் பார்த்தேன். அவன் சொன்னான், அவன் வந்து கிறிஸ்தவன் கிடையாது, நான் தெளிவாக பார்த்தேன். அந்த போதகர்மார் வெள்ளை அங்கி போட்டிருப்பாங்கல்ல, ஐயர்மார் போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி நீண்ட அங்கி போட்ட ஒருத்தர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவன் பக்கத்தில் குனிஞ்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், நான் பார்த்தேன் என்பதாக சொன்னான். அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம். இல்லையே தம்பி, யாருமே இல்லை, நான் தெளிவாக பார்த்தேம்மா, அவங்க வந்து உங்கள் பக்கத்தில் என்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாங்க, உங்கள்கிட்ட ஏதோ பேசுகிறாங்கன்னு நான் நினச்சேன், அவர் தான் இந்த போதகர்னு நினச்சேன். அப்போ தான் அந்த தாயார் அறிந்து கொண்டாங்க, நான் ஜெபம் பண்ணும்போது இயேசு வந்து என் பக்கத்தில் நின்றிருக்கிறார். அதை அந்த மகன் பார்த்துருக்கிறான். பாருங்கள், அந்த மகனுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வரும்போது அங்கே யாரும் இல்லாவிட்டாலும் நீங்கள் வந்து முழங்கால் படியிட்ட உடனே இயேசு அங்கே பிரசன்னமாவார். இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே, அதனால தான் அது தேவனுடைய வீடு. இது தேவனுடைய வீடு, தேவனை தரிசிக்கிற ஒரு இடம், தேவனுடைய குரலை கேட்கிற ஒரு இடம் இந்த இடம். அது மாத்திரல்ல, ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஜெப வீடு எனப்படும், ஹவுஸ் ஆஃப் பிரேயர். இது ஜெப வீடு. மார்க் 11:17 இயேசு சொல்லும்போது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இது உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இந்த 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 ஆலயம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. தூத்துக்குடியில் இருக்கிற எல்லாருக்கும் இது சொந்தம். எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இங்கே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம், யார் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாலும் தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். அவங்க என்ன மதம், என்ன இனம், எதையும் இயேசு பார்க்க மாட்டார். அதனால் இந்த இடம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம். இது எங்கள் சர்ச்சு, எங்கள் கட்டடம் என்று யாரும் சொல்ல முடியாது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்போ யார் தேவையில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஜெபம் செய்யலாம். யார் ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து வேண்டுதல் செய்யலாம். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். இது ஒரு ஜெப வீடு, ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். ஆகவே தான் நீங்கள் இங்கே ஆராதனைக்கு போகிறதுக்கு மாத்திரம் அல்ல, ஜெபம் பண்ணுவதற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வர வேண்டும். பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பேதுரு யோவானை கூப்பிட்டு, இப்போ எதுக்கு தேவாலயத்துக்கு போறீங்க? இப்போ என்ன ஆராதனை நேரமா? இப்போ பலி செலுத்துகிற நேரமா? இப்போ எதுக்கு தேவாலயத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்டால், ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறோம். எதுக்கு? இன்றைக்கி வந்து குடும்ப ஆசீர்வாத கூட்டம், அதுக்கு போகிறோம். எங்கள் ஆள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாம். எதுக்கு போகிறீங்க? இன்றைக்கி எழுப்புதலுக்காக ஜெபம் இருக்குது, அதுக்கு போகிறோம். இன்றைக்கி எதுக்கு போகிறீங்க? ஆலயத்துக்கு எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பைபிள் ஸ்டடி இருக்குது, அதுக்காக போகிறோம். பைபிள் ஸ்டடி இல்லை, ஃபேமிலி மீட்டிங் இல்லை, அதெல்லாம் இல்லாத நேரத்தில் இப்போ எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க? நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வர போகிறோம். குடும்பமாக போய் ஒரு அரை மணி நேரம் தேவாலயத்தில் போய் ஜெபிக்க போகிறோன்னு என்னைக்காவது நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமா? அன்றைக்கி பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ணுவதற்கு ஆலயத்துக்கு போனார்கள். அங்கே பலி செலுத்துகிற நேரம் அல்ல, ஆராதனை நேரம் அல்ல, ஜெப வேளை. அந்த யூதர்களுக்கான ஒரு ஜெப வேளை ஒழுங்கு இருந்தது. அதன்படி அங்கே பிரசங்கம் கிடையாது, அங்கே பாட்டு கிடையாது, அங்கே ஒர்ஷிப் கிடையாது. இவங்க போய் முழங்கால் படிட்டு தேவனை பார்த்து ஜெபித்து விட்டு வருவார்கள். அதற்காக நீங்கள் இந்த ஆலயத்தை பயன்படுத்தணும். இது ஜெப வீடு. ஆராதனை நேரம் மட்டும் வந்துட்டு போகிறபடிக்கு பயன்படுத்துவதற்கு அல்ல. மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக வந்து ஜெபிக்க வரலாம் இல்லை? நீங்கள் யோசித்து பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிற அட்மாஸ்பியர் வேறு, இங்கே வந்து ஜெபிக்கும் போது இங்கே எப்பவுமே ஜெபம் நடக்கிறதுனால, தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறதுனால தேவ பிரசன்னம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜெபித்து பாருங்கள். நான் வந்து அந்த நாட்களில் நேசரத் ஆலயம் பார்த்துருக்கீங்களா? நேசரத்தில் பெரிய ஆலயம், மிஷினரிகள் கட்டின ஆலயம். என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால் நான் அந்த ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போவேன். அந்த ஆலயத்தில் போய் ஒரு தூணுக்கு பின்னால் அந்த ஆல்டர் பக்கத்தில் போய் முழங்கால் போடுவேன். நான் அங்கே போய் முழங்கால் போட்ட உடனே ஒரு தேவ பிரசன்னம் அப்படி ஆண்டு கொள்ளும். அது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு தடுமாற்றமே இருக்காது. அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர முடியும், ஃப்ரீயாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியும். எனக்கு ஒரு யோசனை, எப்படி இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு தேவ பிரசன்னம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எப்போ அந்த சர்ச்சுக்கு போங்க,
அந்த ஆலயத்தில் ஒரு தூணுக்கு பின்னால் அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ பாருங்க, அங்கே பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, போதகர் இருக்க மாட்டாங்க, ஒர்ஷிப் டைமெல்லாம் இருக்காது, ஆராதனை டைமெல்லாம் காலையில் மாலையில் தான் இருக்கும். ஆனால் நீ எந்த டைம் போங்க, மத்தியானம் போங்க, ஈவினிங் போங்க, அந்த தூண் பக்கத்தில் அந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் யாராவது முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதும் அங்கே இருந்து மக்கள் ஜெபிக்கிறதுனால எப்போவுமே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அந்த இடத்துல இப்போ நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா ஜெபத்துக்கு கஷ்டமே இருக்காது, ஈஸியாக நீங்கள் ஆண்டவரோட கனெக்ட் ஆகிருவீங்க, அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர முடியும். இந்த ஆலயம் அதுக்கு தான் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஜெப வீடு. அல்லேலூயா. நீங்கள் வரணும், ராத்திரியில் வந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக வாங்க, ஃபேமிலியாக வாங்க. இல்லை பைபிள் ஸ்டடி 8 மணிக்கு முடிஞ்சிடும், எல்லோரும் போயிடும், ஓகே 8 மணிக்கு வாங்க, ஃபேமிலியாக ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளாக வந்து இங்கே முழங்கால் போட்டு பாட்டு பாடி நீங்கள் ஜெபிச்சுட்டு போன ஆண்டவருடைய உள்ள மகளும் உங்களுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். அங்கங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இது ஜெப வீடு, அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துக்கு வச்சிருக்கிற பேர் ஜெப வீடு, ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். அப்போ இங்கே ஜெபத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம். அதை நீங்கள் அசட்டை பண்ணினீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. முழிரவு ஜெபம், எழுப்புதல் ஜெபம், உபவாச ஜெபம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை அசட்டை பண்ணக்கூடாது, நீங்கள் அதுக்கு தீவிரமாய் வர வேண்டும். பைபிள் ஸ்டடி அசட்டை பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. தேவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். வேதத்தை கற்றுக்கொள்ள, ஜெபம் பண்ண, குடும்பத்துக்காக ஜெபிக்க, எழுப்புதலுக்காக ஜெபிக்க, எப்பொழுதெல்லாம் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தேவன் ஜெப வீடாக தந்திருக்கிறார். தேவனுடைய சபையோட, தேவனுடைய ஆலயத்தோட உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இணைந்திருக்க வேண்டும். தேவன் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இதனுடைய ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டில் இது என்னுடைய வீடு, ஜெப வீடுன்னு சொல்லிட்டு நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவாராம். அல்லேலூயா. அப்போ துக்கத்தோடு வருகிறவர்கள் மகிழ்ச்சியோடு தான் இந்த இடத்தை விட்டு போவாங்க. எப்படி ஆண்டவர் மகிழ பண்ணுவார்? வேத புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது லூக்கா 18ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் 10லேருந்து 14 வசனங்களை வாசிக்கும் போது 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு வர்றாங்க. ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயன் வந்து தன்னை நீதிமானாய் காண்பிக்கும்படி ஜெபம் செய்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பாவியாகி என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவனுக்குள்ளே பாவத்தினால் உண்டான பாதிப்பு இருந்தது, துக்கம் இருந்தது, பாவத்தின் பாரம் அழித்து கொண்டிருந்தது. ஐயோ, நான் ஒரு பாவியான மனிதன், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே. அந்த பாவத்தின் நிமித்த சந்தோஷத்தை இழந்து போயிருந்தான். இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரிடத்திலே பேசுகிறான். முழங்கால் படியிட்டு பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, பாவத்தின் பாரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது, பாவத்தினால் உண்டான துக்கம் நீங்கி அவன் மகிழ்ச்சியோடு அந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகிறான். அதுதான் இங்கே நடக்க போகிறது. பாவத்தோடு வருகிறவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து ரட்சிக்கப்பட போகிறார்கள். பாவத்தின் பாரத்தோடு வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். பாவத்தினால் துக்கத்தோடு வருகிறவர்கள் அவருடைய துக்கம் நீங்கி ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல போகிறார்கள். தேவன் பாவிகளை மகிழ பண்ண போகிறார். பாவிகளை மகிழ பண்ணுகிற ஒரு இடம் அவருடைய ஜெப வீடு. இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்படாதபடி ஒரு பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு யாராவது வந்திருந்தால் இந்த ஜெபாலயத்திலே கர்த்தர் உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். உங்களுடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு அனுப்ப விரும்புகிறார். இது நம்மை மகிழ பண்ணுகிற ஒரு இடம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சபையிலே ஊழியத்துக்காக போயிருந்த 3 நாள் கூட்டம். பகல் நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே ஜெபம் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ நிறைய பெண்கள் ஜெபத்துக்கு வருவாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு நாங்கள் குழுவாக போயிருந்தோம். காலையில் நிறைய பெண்கள், ஆண்கள் சைடில் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அது பகல் நேரம், நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். வந்து உட்கார்ந்துருந்தாங்க. கொஞ்சம் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், இந்த ஊருக்காக ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபம் நடத்தினோம். அப்போ பிரசங்க நேரம் வந்தபோது நான் வந்து இயேசுனுடைய சிலுவை பற்றி ஆண்டவர் பேச சொன்னார். அந்த சிலுவை பாடு, மரணம், அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நான் பிரசங்கம் பண்ணி ஜெப நேரம் எல்லாம் ஜெபிக்கலாம். பிரசங்கம் முடிந்து ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு தகப்பனார் அவர் சத்தமிட்டார், பலத்த சத்தமா, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னின்னு அப்படியே சத்தமாக அழுகிறார். எல்லாரும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அவர் சர்ச்சு டீக்கனார், எல்டர். அங்கே வந்து டீக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பாஸ்டேட் கமிட்டி மெம்பரும்பாங்க, அங்கே வந்து டீக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீக்கனார் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு வயசானவர்,
அழுகிறார். அப்படி ஏங்கி ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் பாவத்தை மன்னியுன்னு சத்தமிட்டு அழுகிறார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஆச்சரியமாக, நானே ஆச்சரியமா, என்னடா அந்த ஆள் திடீர்னு இப்படி சத்தமிட்டு அழுகிறார் என்பதாய். அப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணி அவர் மகிழ்ச்சியோடு அப்படியே ஆசுவாசமானார். அப்புறம் ஜெபெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஐயா கூப்பிட்டு பேசுகிறேன், என்னையாச்சும் உங்களுக்கு திடீர்னு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் டீக்கனார் தான் சர்ச்சில், ஆனால் என்கிட்ட நிறைய பாவம், நான் அந்த ரட்சிக்கெல்லாம் படலை, நீங்கள் சொல்கிற இந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் பிரசங்கம் பண்ணி ஜெபிக்க சொன்னபோது நான் இந்த ஆலயத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன். அதை பார்த்து தான் என்னால் அடக்கி கொள்ள முடியாமல் சத்தமிட்டு அழுதேன்னு சொன்னார். என்ன காட்சி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் வடிய தொங்குகிற காட்சியை நான் பார்த்தேன். அதை பார்த்தபோது என் பாவம் எவ்வளோ பயங்கரம், என் பாவத்தினால தானே இயேசு ரத்தம் சிந்தினார், என் பாவத்துக்காகத்தானே தன்னை பலியாய் கொடுத்தார், அந்த ரத்தம் என்னை கழுவணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இங்கே இருக்கிற நீங்கள் எனக்கு தெரியல, மற்றவங்க யாரும் தெரியல, இயேசு அவருடைய சிலுவை மட்டும்தான் எனக்கு தெரிந்தது. நான் அவரை பார்த்து தான் அழுதேன், கதறினேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை அழுதேன்னு சொல்லி. இப்போ எப்படி இருக்கிறேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப என் மனசில் இருக்க பாரெல்லாம் போயிட்டு ஒரு பெரிய சந்தோஷம். நான் சொன்னேன், அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். பார்த்தீங்களா, தேவன் அவரை மகிழ பண்ணினார். அவர் ஆலயத்துக்கு வரும்போது பாவத்தோடு தான் வந்தார். அவர் சபையில் எல்டர் தான், டீக்கனார் தான், ஆனால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அந்த தேவாலயத்தில் தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி அவர் ரட்சித்து மகிழும்படி கர்த்தர் செய்து விட்டார். இந்த இடத்துல அப்படி நடக்க போகிறாரு. இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் இயேசு தன்னை வெளிப்படுத்த போகிறார். அவங்க ரட்சிக்கப்படும்படி பாவத்தோடு வரக்கூடிய மக்களை மகிழ பண்ண போகிறார். அதற்கு தான் இந்த ஜெப வீடு, அதற்குத்தான் ஆண்டவரே உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ நீங்கள் அதை விரும்பி ஜெபிக்கணும். இங்கே பாவத்தோடு வருகிறவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்தோடு போகணும், ஒரு மகிழ்ச்சியோடு போகணும். இது தேவன் உங்களை மகிழ்விக்கிற ஒரு இடம். ரெண்டாவது, இந்த ஆலயத்திற்கு துக்கத்தோடு வர்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனம் நீங்கள் வாசித்தால், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, தேவன் ஜெபாலயத்தில் வந்த ஒரு பெண் வியாதியோடு வந்திருக்கிறாள். 18 வருஷம் அவளுக்கு துக்கம். அந்த வியாதி கூன் விழுந்து பலவீனப்படுத்த ஆவினாலே தாக்கப்பட்டு ஆலயத்துக்கான தவறாமல் வருகிறாள். ஆனால் அவளுக்குள்ள ஒரு துக்கம், சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நோயினால் பாதிக்கப்பட்டு அதனாலே ஒரு துக்கம் அவளுக்குள்ள 18 வருஷமாக இருந்தது. வெளியே சொல்லாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள துக்கம். நான் அப்படி கூனி ஆயிட்டனே, குனிந்து நடக்கிறேனே, எல்லாரும் கூனின்னு என்னை பரிகாசம் பண்ணுறாங்களே, அவளுக்குள்ள அந்த வேதனை இருந்திருக்கும். ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்தபோது ஆண்டவர் அவளை சுகமாக்கி மகிழ பண்ணினார். அவருடைய நோய்களை மாற்றி ஆண்டவர் அவளை மகிழ பண்ணினார். இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் வியாதியோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், எத்தனையோ வருஷமாய் உங்களை தாக்கியிருக்கிற நோயின் வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மகிழ பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்களை சுகமாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். என் ஜெப வீட்டிலே நான் அவளை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், உங்களுடைய சந்தோஷத்தை பாதித்திருக்கிறது உங்களுடைய வியாதி, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய குழந்தைகளுக்கு வியாதி, உங்களுடைய நோயினால் பாதிக்கப்பட்டு மகிழ்ச்சியை இழந்து வந்திருக்கலாம். உங்களை மகிழ பண்ண போகிற தேவன் அவர். அதுக்குத்தான் தேவன் இந்த ஜெப வீட்டிற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு மாத்திரம் அல்ல, எந்த வியாதியஸ்தரை இந்த ஆலயத்தில் வந்து இயேசுவேன்னு ஜெபித்தால் அவங்க சுகத்தோடு போவார்கள். இந்த இடத்துல இந்த அற்புதம் நடக்கும். அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த ஜெப வீட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தால், இயேசு தேவாலயத்தில் வந்து சவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணுறார். முதல்ல அடித்து எல்லாரையும் விரட்டி, என்னுடைய வீடு ஜெப வீடு, நீங்கள் கள்ளர் கோகை ஆக்கிட்டீங்களே, என்ன சுத்தம் பண்ணுறார். இயேசு கோபத்தோட எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வசனம் வாசிங்க. சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். பார்த்தீங்களா, குருடர், சப்பானிகள் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. நிறைய தர்மம் எடுக்கும்படி உட்கார்ந்துருப்பாங்க ஆங்காங்கே. இயேசு வந்திருக்கிறாரு தெரிஞ்ச உடனே எல்லாரும் இயேசுகிட்ட வர்றாங்க. தேவாலயத்தில் இயேசுவே நீ எல்லாரையும் அவர் குணமாக்கினார். அப்போ என்ன நடக்க போகிறது? வியாதியின் நிமித்தம் துக்கத்தோடு வருகிற எல்லாரையும் இந்த இடத்தில் ஆண்டவர் குணமாக்க போகிறார். அவளை மகிழ பண்ண போகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிற ஒரு தேவன். நேசரத்து பக்கம் கடையனோடன்னு ஒரு ஊர் இருக்குது, கடையனோடை. அங்கே ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க பேர் கிறிஸ்டியான் தாத்தானி. எங்கள் ஊழியத்தில் எங்களோட பல வருஷமாக இருந்தாங்க. 78 ஊழியம் ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து அவங்க எங்கள் ஜெபக்குழுக்கு வருவாங்க.
நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு தகப்பனார் அவங்க கடையனோடியிலேருந்து 4 மாடிக்கு வரேன்னா பஸ் ஏறி இப்படி வந்துடலாம், நடந்தே வருவாங்க. எப்பவும் ஒரு பைக் போட்டிருப்பாங்க, அதில் கைப்பர் ட்ராக்ஸு காஸ்பெல்லாம் வச்சுருப்பாங்க. வர்ற வழியில் ஒரு 5 கிராமத்திலேயாவது பிரசங்கம் பண்ணிடுவாங்க. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க. 5 நிமிஷம் 10 பிரசங்கம் பண்ணிவிட்டு ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. அப்புறம் ஊழியம் முடிஞ்சு போனாலும் எங்கெங்கே டைம் கிடைக்கும் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க. சுவிசேஷம் அறிவித்து கைப்பறுதி கொடுத்துட்டே போவாங்க. இயேசுவின் மேலே அவங்களுக்கு ரொம்ப அன்பு. நான் கேட்டேன், தாத்தா அவங்களுக்கு வயசாகி போச்சு, உங்கள் பாட்டில் பஸ்ஸில் ஏறி வந்து இறங்க வேண்டியது தானே, நடந்தே வர்றீங்களே? இல்லை, நான் நடந்து வந்தால் இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம்ல, வர்ற வழியில் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். இயேசுவின் மேலே அவ்வளவு அன்பு, இயேசுவை அறிவிக்கிறதில்ல. எதனால் அவங்க இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை நான் இவ்வளோ நேசித்து செய்கிறதுக்கு காரணம், ஒரு நாளில் நான் வியாதிப்பட்டு சப்பானியாக இருந்தேன்னு சொன்னாங்க. கால் நடக்க முடியாது. அவங்களுக்கு கல்யாணமாகி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. திடீரென்று 2 கால்களும் நடக்க முடியாமல் ஆயிட்டான். நடக்க முடியாமல் ஆன உடனே படுக்கையிலே இருந்தாங்க. எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் பார்த்தாச்சு, சுகம் உண்டாகலை. கைவிடப்பட்ட நிலைமை. வீட்டுக்குள்ளேயே சொன்னாங்க, தவழ்ந்துக்கிற நிலைமை. 4 காலில் நடப்பேன், எளிமை நிற்க முடியாது, தவழ்ந்து கொண்ட வீட்டுக்குள்ளே. பிள்ளைகள்லாம் கூட சில நேரம் சிரிக்கும், சின்ன பிள்ளைகள். எப்படியாவது நான் சுகம் பெறணும் அப்படின்னு சொல்லி, நான் இப்போ ரட்சிக்கப்படலை. சிலர் ஜெபிக்க வருவாங்க, நோய்க்கு பாரு பேய்க்கு பாருன்னு சொல்லி. ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு மந்திரவாதி இருக்கிறான், அவன் வந்து மந்திரவாதம் பண்ண உங்களுக்கு எல்லா பாவ சாபெல்லாம் போய் நீங்கள் எளிமையாக நடந்துருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அப்படி ஆலோசனை கொடுக்குற கிறிஸ்தவங்களும் இருக்காங்க பாருங்கள். நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படின்னு சொல்கிற சில கிறிஸ்தவர்கள். சார் அப்போ என்ன பண்ண, எல்லாம் கிறிஸ்தவ ஊராக இருக்குது, எங்கள் தெருவெல்லாம் கிறிஸ்தவங்க, வெளியே தெரிஞ்சால் அது நல்லா இருக்காதே அப்படின்னு சொன்னால், நடுராத்தில் தான் பூஜை நடக்கும், யாருக்குமே தெரியாது, நான் கூட்டிகிட்டு வரேன். அவன் வந்து சில கோழி இதெல்லாம் பலி செலுத்தணும்னு சொல்லுவான், வீட்டுக்குள்ளே வச்சு கருவை மூடி பண்ணிடலாம். சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி, எவ்வளோ பணம், இவ்வளோ 1000 வேணும், சரின்னு சொல்லி நடுராத்தில் மந்திரவாதி கூட்டிகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் ஊரே உறங்கின பிறகு வீட்டுக்குள்ளே உட்காந்து கருவை மூடி மந்திரவாதம் அதெல்லாம் பண்ணி பலி செலுத்தி ரத்தம் சிந்தி அப்படியே மந்திரவாதம் பண்ணி அப்படியே அவரை செழுமை நடக்க பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறான். அவன் என்ன தான் பண்ணான் தாத்தான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்போ நான் ரட்சிக்கப்படலை, எனக்கு ஆண்டவர் பற்றி இயேசுக்குள்ளே நான் வரலை, ஏதோ பண்ணிட்டேன் தப்பு. அவன் வந்து மந்திரவாதம் பண்ணி கையை வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் கொடுத்தான் நான் குடிக்கிறதுக்கு. மனுஷ ரத்தம். ஐயோ, எப்படியாவது சுகம் வேணும்னு எல்லாம் செஞ்சேன், நான் சுகமே கிடைக்கல. பணம் தான் போச்சே தவிர அவன் போயிட்டான், சுகமும் கிடைக்கல. இனிமேல் செத்து போயிடுவோம், இனிமேல் அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் இருக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணுற அம்மா வந்தாங்க. அவங்க யாரோ ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க வந்தவங்க, இப்படி ஒரு ஐயா நடக்க முடியாமல் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க என்னோடனே ஒரு ஜெபம் பண்ணுற தாயார் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள யாரோ கூட்டு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு. இவங்க போன உடனே அவங்கள பார்த்துருக்காங்க, அவருடைய நடக்க முடியாமல் அப்படி படுக்கையில் இருக்காங்கல்ல. இவங்க வந்து ஏதோ அழுத நமக்காக ஜெபம் பண்ணி விடுதல் வாங்கி தருவான்னு பார்த்தா, நீ உன் வாலிப நாட்களின் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இயேசு உன்னை குணமாக்குவான்னு போயிட்டு இருந்துட்டாங்களாம். அவ்வளோதான். அவங்க வந்து இவருக்காக ஆண்டவரை இறக்கம் செய்யுங்க, மன்னிங்க, இவருக்கு சுகம் கொடுங்கலாம் ஜெபிக்கலை. உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இயேசு குணமாக்குவார் அப்படின்னு போயிட்டாங்களாம். அந்த வார்த்தை அவரை தொட்டார். பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி ஆத்மா சந்திக்கிறார். அந்த வார்த்தை ஈட்டி போல தொட்டார். ஏன்னா அந்த தாயார் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷியாக இருந்திருக்கணும். அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஐயா தான் சொன்னாங்க. அப்போ வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வார்த்தை உள்ள உணர்த்தின உடனே வீட்டில் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு பக்கத்தில் அதே தெருவில் தான் சர்ச் இருக்குது, கடையனோட CSA சர்ச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் பகல் நேரத்தில் எப்பவும் கதவு திறந்திருக்கும் ஆலயத்தில், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். அப்போ அதனால் இவர் வந்து தவண்டுக்கிட்டே போனாங்களே சர்ச்சுக்கு. ஆண்டவர் உணர்த்தின உடனே, பாவத்தை விட்டு மனம் திரும்பி உணர்த்தின உடனே, இனி கடவுளை தான் தேடணும், ஆண்டவரை தேடணும்னு சொல்லி ஆலயத்துக்கு தவழ்ந்து கொண்டே போனால் ஆலயம் திறந்திருக்கிறது யாருமே இல்லை. இப்படி ஆல்டர் பக்கமாக ஒரு தூண் பக்கமாக வந்து முழங்கால நின்று ஆண்டவர்கிட்ட அழுது இருக்கிறாங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தோம், உம்மை தேடலை, இஷ்டம் போல் வாழ்ந்துட்டேன், என் பாவம் மந்திரவாதெல்லாம் கூட பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு அழுதாங்க. அந்த கண்ணீர் அந்த இடத்துல அப்படியே தேங்கி நின்றது. அவங்க சொன்னாங்க, அது இந்த ஆலயத்தில் அப்படியே கண்ணீர் தேங்கி நின்றது. அவ்வளவு நான் அழுதேன், ஆண்டவரிடத்தில் பாவத்துக்காக அழுதேன். திடீரென்று ஒரு வல்லமை என் மேலே இறங்கினார். இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் யாருமே இல்லை, அங்கே பாஸ்டர் கிடையாது, ஜெப நடத்தாள், தனியாக இவங்க ஜெபிக்கிறாங்க. திடீர்னு ஒரு வல்லமை என் மேலே இறங்கிச்சு. அவ்வளோதான், என் சரீரத்தில் ஏதோ நடந்தது. நான் எழும்பினேன், நடக்க ஆரம்பித்தேன். நான் சர்ச்சுக்கு வரும்போது தவண்டு கொண்டே வந்தேன், ஆனால் சர்ச்சை விட்டு போகும்போது நடந்து வீட்டுக்கு போனேன். அல்லேலூயா. சொன்னாங்க, நடக்க முடியாத என் கால்களை இயேசு தொட்டு என்னை குணமாக்கினார். ஆண்டவர்கிட்ட இந்த அழுது ஜெபித்த போது இயேசு எனக்கு இந்த அற்புதம் செய்தார்.
அதனால தான் இயேசுவின் மேலே எனக்கு இவ்வளவு அன்பு. அப்போ அவளுக்கு வாசிக்கவே தெரியாதான், ஸ்கூலுக்கு போய் படித்ததே கிடையாது, வாசிக்கவே தெரியாதான். ஆனால் இயேசு மேலே அன்புனால ஒரு பைபிள் வாங்கினாங்களாம். பைபிள் பிரசங்கெல்லாம் ரொம்ப கேட்பாங்களாம். ஆண்டோடைய வசனத்தை கேட்க ரொம்ப ஆசை. பைபிள் வாங்கி வச்சுக்கிடுவாங்களாம். வாசிக்க தெரியாது, ஒன்று புரட்டி பார்த்தா ஒன்றுமே தெரியாது, அவங்க படிக்கவே இல்லையா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஜெபம், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்குறேன், நானே வாசித்தா எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், எனக்கு வாசிக்க சொல்லித்தாங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். சிலர் சொல்லுவாங்களா, உனக்கு வாசிக்கவே தெரியாது, எதுக்கே பைபிளை தூக்கிட்டு அலைகிற அப்படின்னு. இல்லை, இந்த பைபிள், இந்த வேத வசனம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் வாசிக்க படிக்க கற்றுக் கொடுத்தார். அழகாக வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு படிக்க சொல்லி கொடுத்தார், பைபிள் வாசிக்க சொல்லி கொடுத்தார், நான் படிக்க ஆரம்பித்தேன், எனக்கு ஞானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எங்கள் ஊழியத்தில் இருந்தாங்க. இயேசுடைய ஊழியத்தில் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. மறக்கவே முடியாது அவங்கள. பாருங்கள், ஒரு தேவனுடைய ஆலயத்தில் அவங்க உள்ளே வரும்போது சப்பானியாக வந்தாங்க, ஒரு துக்கத்தோடு வந்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து வெளியே போகும்போது மகிழ்ச்சியோடு போனாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன். நீங்கள் இயேசுவை தேடி வந்தால் மகிழ்ச்சியோடு போவீங்க. ஊழியக்காரனை தேடி வந்தீங்கன்னா அந்த பாரத்தோடு தான் போவீங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது இயேசு என்ன பேச விரும்புகிறார், இயேசு என்னோடு பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு வரணும். இயேசு எனக்கு ஏதோ நன்மை செய்ய போகிறார், நான் அவரை பார்க்க போகிறேன். ஆலயத்துக்கு எதுக்கு போகிறீங்க? இயேசுவை பார்க்க போகிறேன். அதான் வீட்டில் இருக்கார், வீட்டில் அவர் என் கூட தான் இருக்கிறார். அந்த தேவாலயத்தில் நாங்கள்லாம் கூடி வரும்போது அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும், அவருடைய மகிமை இறங்கி வரும், அது மகிமையாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு ஆசையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். என் ஜெப ஆலயத்திலே நான் மகிழ பண்ணுவேன். இன்றைக்கு நீங்கள் வியாதியோடு வந்திருக்கலாம், இயேசு அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களை சுகமாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, மார்க் 1 21 வசனத்தில் என்று வாசித்தால், பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனம், அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நஸ்ரேனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. பார்த்தீங்களா? ஜெப வீடு, இது ஜெப வீடு, தேவனுடைய வீடு. அசுத்த ஆவி பிடித்த மனிதன் அங்கே இருந்தான், பிசாசு பிடித்த ஒரு மனிதன். அவன் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ துக்கத்தோடு இருந்திருப்பான்ல. அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் நிம்மதியாக இருந்திருப்பானா, சமாதானமாக இருந்திருப்பானா? அவனுக்குள்ள ஒரு பாதிப்பு இருந்திருக்கும். ஆனால் இப்போ இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டுகிறார். அவன் வரும்பொழுது பிசாசு பிடித்தவனாய் வந்தான். ஆலயத்தை விட்டு திரும்பி போகும்போது விடுதலை பெற்றவனாய் போனான், மகிழ்ச்சியோடு போனான். பிசாசின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்பினார். ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுகிற ஒரு தேவன். ஒரு சமயம் குஜராத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்குள்ள மிஷினரிமார்களுக்காக, அந்த உள்ள ஆதிவாசி மிஷினரிகள், அந்த லோக்கல் மிஷினரிகளுக்காக ஒரு 3 நாள் கூட்டம் ஒரு ஆலயத்தில் ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்தது. அது ஒரு கிராமத்தில் இருந்த அவங்க மிஷினரிகளால் கட்டப்பட்ட ஆலயம். அப்போ அங்கே போன போது அங்கே தான் 3 நாள் கூட்டம். அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு காரியத்தை, ஒரு தகப்பனாரை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த கிராமத்தை சார்ந்த ஆதிவாசி, அந்த குடும்பத்தை சார்ந்த தகப்பனார் ஒரு வாலிப மகனை அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த தகப்பனார், இந்த மகனை பாருங்கள் பிரதர்னு மிஷினரிகள் அறிமுகப்படுத்தினாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். அந்த வாலிபன் ஒரு அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவர் பிசாசு அவனை ஆட்கொண்டிருந்தார். அவன் என்ன பண்ணுவான், தன்னால் பேசுவான், தன்னால் சிரிப்பான், அப்படியே ஊராக தெருவாக சுற்றுவான், அப்படியே நடப்பான். அந்த ஊருக்கு வெளியில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடு இருக்கிறாரு, காட்டு பகுதி. பகல் நேரத்தில் கூட தனியாக யாரும் போகிறதுக்கு பயப்படுவாங்க. கூட்டமாக போயிட்டு ஏதாவது வருவாங்களே தவிர தனியாக போக மாட்டாங்க அந்த காட்டு பகுதி. இவன் பகலெல்லாம் ஊரில் சுற்றுவான், ராத்திரி ஆன உடனே அந்த காட்டுக்கு போயிடுவான், தனியாக அந்த காட்டுக்கு போவான். என்ன செய்வான்னு தெரியாது, எல்லோரும் போகிறதுக்கு பயம். காலையில் அந்த காட்டுக்குள்ளேருந்து வருவான். அவருடைய பெற்றோருக்கு ரொம்ப துக்கம், வாலிப பையன் இப்படி பிசாசு பிடித்து அலைகிறானே என்று. அங்கெல்லாம் ஊருக்கு மந்திரவாதி இருப்பாங்க, அவங்க தான் டாக்டர்ஸ். அங்குள்ள என்ன வியாதினாலும் மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க. இவனை பல இடத்துக்கு மந்திரவாதிகிட்ட 1, 2, 3 ஒவ்வொரு மந்திரவாதியாக பார்த்து செலவு பண்ணி ஒன்றும் விடுதலை ஆகவில்லை. இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விட்டுட்டாங்க. அதனால் தன்னால் பேசி கொண்டு சுற்றி கொண்டு இருப்பான். ஒரு நாள் பாருங்கள், அந்த ஊருக்கே தெரியும் இவன் பிசாசு பிடித்தவன், மனநிலை பாதிக்கப்பட்டவனை போல நடந்து கொள்ளுவான்.
யார்கிட்டையும் பேச மாட்டான், அழுக்கான உடை உடைத்திருப்பான், குளிக்கிறது சுத்தமாக ஒன்றும் செய்ய மாட்டான், அப்படியே அலைந்து கொண்டிருப்பான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அந்த ஆலயத்தில் ஆராதனை நடக்கிறது. தெய்வ பிள்ளைகளாம் கூடி நல்ல ஆண்டவரை பாட்டு பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த ஆலயத்தின் வழியாக அவன் நடந்து போனான். இந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவன் வந்து அந்த ஆலயத்தின் வாசலை எட்டி பார்த்தான். அழுக்கான வஸ்திரம், பரட்ட தலை, அவன் பிசாசு பிடித்து இப்படி இருக்கிறான் என்று எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே எட்டி பார்த்தான். அந்த பின்னால் இருந்த ஒரு சகோதரர் உள்ள வாணி கூப்பிட்டார். உள்ளே வந்துட்டான். இதில் உட்காரு அப்படின்னு கை காமிச்சார். உட்காந்துட்டான். அப்படியே உட்காந்து ஆராதனை முழுவதில் அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே இருந்தான். அவனுக்காக யாரும் ஜெபிக்கலை, தனியாக ஊழியக்காரரும் ஜெபிக்கலை. அவங்க வந்து வொர்ஷிப் நடத்தினாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாங்க, அவ்வளோதான். அந்த ஆராதனை முடியும் வரைக்கும் சர்ச்சுக்குள்ளேயே இருந்தான், எழும்பி போகவில்லை. ஆராதனை முடிந்தது, நேர வீட்டுக்கு போனான், குளித்தான், தலையெல்லாம் சீவனான், புது உடை போட்டால். அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்ன நடந்துச்சு இவனுக்கு? கண்ணாடி பார்க்குறான், முகத்தை பார்க்குறான், தலை சீவுறான், பெரிய மாற்றம். நேர திருப்பி வந்துட்டான், அந்த ஊழியக்கார இடத்துல வந்துட்டான். வந்து அவன் பேச ஆரம்பித்தான், என்ன நடந்தது பாருங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே வரும்போது பிசாசு பிடித்தவனாய் வந்தான். அவனுக்காக யாரும் கை வைத்து ஜெபிக்கவும் இல்லை, பிசாசு ஓடுன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் அந்த ஆராதனை முடிகிறக்குள்ள அந்த அசுத்தாவி அவனை விட்டு போய்விட்டார். ஒரு விடுதலை. அந்த தகப்பனாருக்கு பயங்கர சந்தோஷம். எத்தனை மந்திரவாதி பார்த்தேன், எவ்வளோ பணம் செலவு பண்ண, என் பையனுக்கு விடுதலையே கிடைக்காம இருந்தது. ஒரே ஒரு நாள் சர்ச்சுக்குள்ளே வந்தான், விடுதலை ஆகிவிட்டார். அவனுக்காக யாரும் ஜெபிக்கவும் இல்லை, பிசாசை துரத்தவும் இல்லை. ஆராதனையிலே தேவ பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கினதுனால அந்த அசுத்தாவி அவனை விட்டு விலகினது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன். நீ என்ன பிரச்சனை, உங்களுக்கு பாவ பிரச்சனையா, வியாதி பிரச்சனையா, பிசாசு போராட்டமா, எந்த காரியமானாலும் என் ஜெப வீட்டிலே உங்களுக்கு பதில் உண்டு. என் ஜெப வீட்டிலே உங்களுக்கு விடுதலை உண்டு. என் ஜெப வீட்டிலே நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் மகிழும்படியான காரியம் உண்டு. ஏனென்றால் என் ஜெப வீட்டிலே நான் பிரசன்னமாயிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இங்கே பிரசன்னமாயிருக்கிறதுனால யார் துக்கத்தோடு வந்தாலும் அவங்க சந்தோஷத்தோடு தான் திரும்பி போவார்கள். அது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இந்த ஜெப வீட்டிலே. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இனி வருகிற நாட்களில் ஒவ்வொரு ஆராதனையிலும் இது நடக்க போகிறது. அநேகர் வந்து இங்கே மனம் திரும்ப போகிறார்கள். அநேகர் வந்து இங்கே சுகமடைய போகிறார்கள். அநேகர் வந்து பிசாசின் கட்டளையிலிருந்து விடுதலை அடைய போகிறார்கள். தேவனுடைய வல்லமை இந்த இடத்திலே வெளிப்பட போகிறது. அதற்குத்தான் இந்த ஜெப வீடு, அதற்குத்தான் தேவன் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என் ஜெப வீட்டிலே என் பிள்ளைகளை நான் மகிழ பண்ணுவேன். அறியாத மக்கள் அநேகர் வருவார்கள், தெரியாத மக்கள் அநேகர் வருவார்கள். இந்த இடத்துல போய் வேண்டுதல் செய்தால் வியாதி மறைந்து விடுகிறது என்ற செய்தி பரவும். இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணினால் பிசாசு போய்விடுகிறது என்கிற ஒரு செய்தி பரவும். இந்த இடத்துல ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்கே போனால் விடுதலை, அங்கே போனால் சுகம், அங்கே போனால் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை, அங்கே விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த செய்தி பரவ போய் அநேக மக்கள் வரப்போகிறார்கள். அதுக்கு தான் இந்த ஜெப வீடு. நீங்க மட்டும் வாரம் வாரம் வந்து ஆராதிச்சுட்டு சந்தோஷப்பட்டு போவதற்கு அல்ல. அறியாத மக்களும் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, விடுதலை பெற்றுக்கொண்டு செல்லுவதற்காக அவர்களை மகிழ்விக்க ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனையோ மக்கள் துக்கத்தோடு இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவம் பாருங்க. 4வது 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அன்னாளுக்கு ஒரு குறை. நல்ல கணவர் இருந்தார், நல்ல குடும்பம், அவளை நேசிக்கிற கணவர். ஆனால் குழந்தை இல்லை என்கிற குறை அவளுக்கு இருந்தது. கணவனுடைய ஆறுதல் அவளுக்கு இருந்தாலும் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை அதிகமாய் துக்கப்படுத்தினர், காயப்படுத்தினர். அவமானப்படுத்தப்பட்டாள், நிந்திக்கப்பட்டாள், பரிகாசம் பண்ணப்பட்டாள். அவள் வந்து எல்லாருக்கும் ஒரு பரிகாசமாய் காணப்பட்டாள். அதனால் அழுது கொண்டே இருப்பாள். ஏன் என் வாழ்க்கை இப்படி, ஏன் இந்த நிந்தை, அவமானம், நெருக்கத்துக்கு மத்தியில் நான் இருக்கிறேன் என்பதாக அழுது கொண்டே இருப்பாள். சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாளாம். அவளுக்குள்ள ஒரு துக்கம், இந்த அவமான நிந்தையினால் உண்டான துக்கம், குறைவினால் உண்டான துக்கம்.
கணவன் வந்து எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடையவில்லை. ஒரு நாள் யோசித்தால் எவ்வளோ நாள் நான் இப்படியே இருப்பது, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும், என் துக்கத்திற்கு ஒரு முடிவு வரணும், நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன். அவள் எழுந்து தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தாள். சீலோவிலே கர்த்தருடைய அந்த கூடாரம் இருந்தது, அங்கே போனாள். தேவ சமூகத்தில் இப்போ முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுதாள். அவளுடைய ஜபத்தை தான் அங்கே பார்க்கிறோம். அழுது அவள் ஜபம் பண்ணுகிறாள். எந்த அளவுக்கு அவளுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது என்பதை அவளுடைய கண்ணீரின் ஜபத்திலே பார்க்க முடிகிறது. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, ஏலிகிட்ட சொல்லுங்க, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் பாதிக்கப்பட்டவள், என் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிந்தை அவமானம் நெருக்கத்துக்கு மத்தியில் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறேன். ஆகவே நான் இயேசுவினிடம் கர்த்தரிடத்தில் என் இருதயத்தை நான் ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறாள். தேவனுடைய சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் பாருங்க, அந்த கண்ணீரை கண்டார். ஒரு பெண் வந்து அழுகிறாள், என் சமூகத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏலி சொல்லி அனுப்புகிறார், நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே உனக்கு அவர் செய்வார். நீ ஆண்டோடைய சமூகத்தில் வந்துட்டல்ல, அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு வேண்டுதல் செய்தல்ல, இனி சமாதானத்தோட போ. இன்றையிலிருந்து உனக்கு ஒரு மாற்றம், உன் துக்கம் முடிவடைகிறது, நீ மகிழ்ச்சியோடு போ, நீ வேண்டிக் கொண்டதை அவர் அருளி செய்வார். அதன் பிறகு அந்நாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. என்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தில் அழுது அவள் ஜெபித்தாளோ அவ்வளவுதான். ஆண்டவர் அற்புதமான அவளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். எங்கள் ஊர் நாலுமாவடியில் நான் ஊழி ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடு, அந்த அண்ணன் எனக்கு நல்ல பழக்கம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவனுடைய தாயார், வயதான தாயார், அவங்க வந்து, ஐயா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு திடீரென்று இந்த வலது கை செயலற்று போய்விட்டதாம். இந்த வலது கை செயலற்று போய்விட்டது, அப்படியே மரித்து போன மாதிரி ஆகிவிட்டார். ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க, டாக்டர் செக் பண்ணாங்க, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுடைய கை மரித்து விட்டார், இந்த கை இப்போ வந்து செயல்படாது, அந்த கை இனிமேல் அவ்வளோதான், மரித்து விட்டார், ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்கு அடுத்த கை நல்லா இருக்குதுல்ல, சந்தோஷப்படுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் ஆறுதல் சொன்னார்கள். இவங்க டாக்டர்ஸ் காலை பிடிச்சு அழுதாங்களாம். ஐயா, வலது கை பயன்படுத்தாட்டா எப்படி நான் வாழ்கிறது, எப்படி பணத்தை பற்றி, என் வீடு இருக்குது, சொத்து இருக்குது, விற்று பணம் கொண்டு வரேன், எப்படியாவது எனக்கு சுகம் கொடுத்துருங்க, காப்பாற்றுங்க. டாக்டர்ஸ் சொன்னாங்களா, அம்மா உங்களுக்கு உதவி செய்தானே நாங்கள் இருக்கிறோம், இது ஒன்றும் செய்ய முடியாது, அடுத்த கை நல்லா இருக்குதில்ல, அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்களாம். இவங்க வெளியே வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே சர்ச்சுக்கு வந்துடலாம். சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க, எந்த ஜெபத்துக்கும் வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படி கை பயன்படுத்த முடியலையே, அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி எல்லாம் அவமானம், நிந்த, இவன் என்ன பாவம் செய்தாலோ கை போச்சுன்னு எல்லோரும் பேசுவாங்க, மற்றவங்க பரிகாசம் பண்ணுவாங்க. எப்படி எல்லாருக்கும் மத்தியில் போய் கை இல்லாமல் போய் நான் நிற்கிறது, அந்த பாதிப்பு அவளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, சர்ச்சுக்கு வாங்க, காலை ஜபம் மாலை ஜபம்லாம் இருக்க, எதுக்கு அவங்க வரல, வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் யோசித்தாங்க, இப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்து என்ன நடக்க போகுது, சாகு வரைக்கும் இப்படியே இருக்கிறதா, நான் ஆண்டு விட்ட போகிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, ராத்திரி 9 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க. இப்போவும் எங்கள் கிராமங்களில் மிஷினரிகள் அந்த காலத்தில் குடும்ப ஜபத்துக்காக அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருந்தாங்க. 9 மணி அடித்தா ஊருக்கே கேட்கும். வேறு கோயிலில் மணி அடிச்சிட்டாங்க, ராத்திரி 9 ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அதான் நான் உணர்ந்துருக்கிறேன், ஊருக்கே தெரியும். அதுக்கு பிறகு ஆலயத்தை மூடிடுவாங்க, கோயில் குட்டியார் வந்து சர்ச்சை மூடிடுவார். ஊரே அடங்கி 9 மணிக்கு மேலே ஆள் பார்க்க முடியாது. 9 மணிக்கு அப்புறம் வெளியில் ஆள் நடமாட்டமே இருக்கார். அந்த மாதிரி யாருமே இல்லாமல் ஊரே அடங்கின பிறகு இந்த தாயார் வீட்டை விட்டு வெளியே வருவாங்களாம். அவங்க வந்து ஆலயத்துக்கு போவாங்களாம். யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, கதவு மூடி இருக்கும், யாருமே ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்போ இவங்க போய் அந்த ஆலயத்தை படியில் முழங்கால் போடுவாங்களாம். ஆலயத்துக்கு வெளியில் அந்த படியில் முழங்கால் போட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா, ஒரு கையை இப்படி வைத்து கொண்டு நான் அழுவேன், ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிப்பேன், ஆண்டவரே 2 கரம் கூப்பி நான் என்றைக்கு உம்மை தொழுது கொள்ள போகிறேன். அப்படி தான் ஆடுவாங்களா, 2 கரம் கூப்பி என்றைக்கு உம்மை தொழுது கொள்ள போகிறேன், ஒரு கையோடு வந்திருக்கிறேன், என்னால் யாரையும் பார்க்க முடியல, யாரையும் பேச முடியல, யார்கிட்டையும் வெளியில் வர எனக்கு வெக்கமாக இருக்குது, என் கை இப்படி ஆயிட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு அழுவாங்களாம். வெகு நேரம் அழுதுட்டு வீட்டுக்கு போவாங்க. இப்படி 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் தொடர்ந்து அந்த ஆலயத்தின் படியில் போய் முழங்கால் படியிட்டு அழுது ஜெபிப்பாங்களாம். அவருடைய கண்ணீர் அந்த ஆலயத்தின் படிகளில் விழும். அதன் பிறகு வீட்டுக்கு வருவாங்க. தேவனை கவனித்து கொண்டே இருந்தார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை பார்த்து கொண்டே இருந்தார்.
ஒரு நாள் வந்தார். அவங்க அழுது ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இயேசு இறங்கினார். ஆண்டவர் இறங்கி வந்தார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று குணமாக்கினார். அவங்க சொன்னாங்க, ஐயா என் கையை பாருங்க, உன்னுடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர். ஐயா என் கையை பாருங்க, நல்ல சோமாயிட்டம் பாருங்க, இயேசு எனக்கு சோம் கொடுத்துட்டார் பாருங்க. அந்த தாயார் என்ற அந்த கையை காமிச்சு கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். எப்படி சுகமாச்சு? நான் தேவாலயத்தின் படிகளிலே போய் என் கண்ணீரை சிந்தினேன். அவர் என் கண்ணீரை கண்டார். அந்நாளுடைய கண்ணீரை கண்டு அவருடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர் இந்த ஏழை தாயாருடைய கண்ணீரை கண்டு அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு அற்புதம் செய்தார். பாருங்க, ஆண்டவரன், நான் இந்த தேவாலயத்தில் இருந்து உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன், உன் ஜபங்கள் என் சமூகத்தில் வருகிறது. இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிற வசனங்களின்படி இன்றைக்கி பாருங்க, இந்த இடம் ஜெப வீடு. என் பிள்ளைகள் வந்து ஜெபிக்கிறதற்கு யார் வேணாலும் வரலாம். இது எல்லாருக்கும் ஜெப வீடு. இந்த பக்கமாக போகிறவங்க வர்றவங்க யார் வேண்டுமானாலும் வந்து இந்த இடத்துல ஜெபிக்கலாம். நான் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன், அவங்களுடைய மகிழ பண்ணுவேன். என்ன துக்கத்தோடு வந்து அவங்க கண்ணீர் வடித்தாலும் மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்குத்தான் இந்த ஜெப வீடு. என்னுடைய வீடு உள்ள வரும்பொழுது இயேசுங்க இருக்கிறார். அவருடைய வீடு, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆனால் தான் தேவனுடைய கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது தேவனுடைய மகிமை வந்து தேவனுடைய கூடாரத்தை நிரப்பிற்று. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எருசலேம் தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவங்க ஒருமிக்க பூரிகைகளை ஊதி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று துதித்து பாடும் பொழுது தேவனுடைய மகிமை வந்து தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. எதற்காக தேவனுடைய மகிமை? இங்கே என் ஜனங்க வருவாங்க, தேவையோடு மக்கள் வருவாங்க, கண்ணீரோடு மக்கள் வருவாங்க, பாவ பாரத்தோடு வருவாங்க. அவங்களெல்லாம் நான் மகிழ பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் நான் அற்புதம் செய்யணும். அதற்காக தேவனுடைய மகிமையினால் தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் நிரப்பினார். ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொழுதும் தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போதும் தேவனுடைய மகிமை இறங்கிற்று. இது எழுப்புதலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இடம். ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். 1906ஆம் வருஷம் அமெரிக்காவில் அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல், அசூசா தெரு எழுப்புதல் உண்டானது. அந்த சரித்திரத்தை நான் வாசித்த போது ஆச்சரியப்பட்டேன். வில்லியம் சீமோர் என்ற ஒரு மனிதர் எழுப்புதல் தாகத்தோட அவர் வந்து வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலை நேரில் பார்த்துட்டு வந்தபோது அமெரிக்காவில் ஒரு எழுப்புதல் வரணும், இந்த பாரம்பரியங்கள் மாறணும், ஆவியானவர் சபையில் ஊற்றப்படணும் அப்படின்னு ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிற மனிதராய் வந்தார். எந்த சர்ச்சிலும் அவருக்கு இடம் கொடுக்கலை. அங்கிருந்த பெரிய பெரிய ஆலயங்கள், பேப்டிஸ்ட் சர்ச், மெத்தடிஸ்ட் சபை, பிரஸ்பெட்டேரியன் சபைகள், ஆங்கிலிக்கன் சபைகள், பெரிய பெரிய ஆலயங்கள், எதில் அவருக்கு இடம் கொடுக்கலை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதனை நடத்தி கொள்கிறோம், உங்கள் இடம் கிடையாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண இடம் கொடுக்கவில்லை. அவருடைய உள்ளத்தில் அந்த எழுப்புதல் அக்கினி பற்றி எரிந்து கொண்டு இருந்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? இந்த தேசத்துக்காக நீ கதறின போது ஆண்டவர் சொன்னார், தெருவில் நின்று பேசுன்னு சொன்னார். அப்பொழுதுதான் வில்லியம் சீமோர் என்ற அந்த மனிதர் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் அசூசா ஸ்ட்ரீட் தெருவில் நின்று சத்தம் போட்டார். தெருவில் நின்று சத்தம் போட்டவுடனே மக்கள் எல்லாம் வந்தபோது வசனத்தை பிரசங்கித்தார். மனந்திரு ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஜனங்கள் கண்ணீரோட மனம் திரும்பி தெருவில் ஒப்பு கொடுத்தாங்க, அழுதாங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. தேவனுடைய பிரசன்னம் இறங்கிற்று. அவ்வளவுதான். அந்த தெருவில் நின்று தினமும் பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் திரளாய் கூட ஆரம்பித்தார்கள். இப்போ ரோட்டில் நின்று எப்படி எவ்வளோ நாள் நடத்த முடியும்? அந்த தெருவில் ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால அப்படியே போட்டுட்டாங்க, ரிப்பேர் பண்ணாமல். இவர் அந்த ஆலயத்தை போய் க்ளீன் பண்ணார். அந்த 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 சின்ன ஆலயத்தை போய் சுத்தம் பண்ணார். அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி சரி பண்ணி அந்த ஆலயத்தில் கூட்டம் நடத்தினார். காலையில், மதியானம், மாலையில் கூட்டம் நடத்த ஆரம்பித்தார். ஜனங்கள் கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல இந்த எழுப்புதல் அக்கினி பரவ ஆரம்பித்தது. அமெரிக்கா முழுவதும் செய்தி பரவி பல மாநிலத்திலிருந்து வர ஆரம்பித்தாங்க. 1906ஆம் வருஷம் உண்டான அந்த எழுப்புதல் தான் பெண்டெகாஸ்டல் ரிவைவல். அதில் உண்டானது தான் சர்ச் ஆஃப் காட், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் உருவானது. அந்த எழுப்புதல் அக்கினி அமெரிக்கா தேசம் முழுவதிலும் பரவினர். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு போய் நாங்கள் 3 நாள் உபவாச ஜெபம் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தில் அமெரிக்காவுக்காக வைத்தோம். நிறைய தமிழ் மக்கள் பல சபையிலேருந்து வந்திருந்தாங்க. அதே அசூசா ஸ்ட்ரீட்டில் அந்த எழுப்புதல் நடந்த இடத்துல நாங்கள் ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணினோம். அந்த இடம் இப்போமா நீங்கள் போனீங்கன்னா அங்கே ரோடு இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதில் எழுதி வச்சுருப்பாங்க அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நடந்த இடம் இதுதான் என்று போர்டுலாம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கு அதை பார்க்க முடியும். அது ரோடு, மெயின் ரோடு, கார் போகும், பஸ்ஸு போகும், பஸ் ஸ்டாண்டு இருக்கும். அதில் இப்போவுமே எழுதி வச்சுருப்பாங்க அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் நடந்த இடம் என்று.
உலக சரித்திரத்தை புரட்டி போட்ட ஒரு எழுப்புதல் அங்கிருந்து உண்டானது. அந்த எழுப்புதலில் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இயற்கைக்கு மேற்பட்ட பல காரியம் நடந்தது. அதில் ஒன்று, எழுப்புதல் உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆலயத்திற்கு மேலே அக்கினி ஸ்தம்பம் தெரியுமா.